இப்ப வந்து நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கோம். ம். யாருன்னே தெரியாது. பைக்ல ஸ்டாண்ட் எடுக்காம போனா ஸ்டாண்டுன்னு கத்துறோம். அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அது மாரி கார் கதவு சரியா லாக் ஆவலன்னா, டோர் லாக் ஆவல அப்படின்னு நம்ம ம்ஹ்ம். சொல்றோம். திடீர்னு யாராவது விழுந்துட்டா நம்ம அந்த இடத்துல அவங்கள தாங்கி பிடிச்சு தண்ணி நிலம் குடுக்குறோம். ம்ஹ்ம். இது இஷ்ட தெய்வம். ஓ! ஓகே. இப்படி செய்யறதெல்லாம் இஷ்ட தெய்வம். ஆ. நீங்க விழுந்துட்டீங்க. கூட உங்க அண்ணன் தம்பி இருந்தா என்ன பண்ணுவாங்க? ம். அடிச்சு மோதி அத பண்ணி, இத பண்ணி கார் எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து பதறும் இல்லையா? ம்ஹ்ஹ்ம். அது புரியுதா? இப்ப சொல்லுங்க. நம்ம போகும்பொழுது ஆக்சிடென்ட் எத்தனையோ நடக்குது. ஆஹா. ரத்தத்த பார்த்தோன, ஐயோ பாவம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பதறுதா? நம்ம கூட போய் நின்னு வண்டியில புடிச்சு ஏத்திட்டு ஆஸ்பத்திரி ம். போய் பில் கட்டுறோமா? அப்படி இல்ல. ம்ஹ்ம். ம். இந்த ஸ்டாண்ட் எடுக்க சொல்றது, டோர் லாக் பண்ண சொல்றது, ஒரு அனுதாபப்படுறது இஷ்ட தெய்வம். ம்ஹ்ம். நம்மளுடைய உறவு, அப்படி ரத்தம் வருதே, அடிபட்டுட்டாங்களே, பதறது, கார் எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறது ம். குலதெய்வம். இதுதான் வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? ஓகே. அது தடுக்கி விழுகிறவங்கள தாங்கி பிடிக்கிறது குலதெய்வம். ம்ஹ்ம். அப்படி லைட்டா பாதுகாப்புல பார்த்து போகக்கூடாதா அப்படின்னு சொல்றது இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம்.